ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ ஒவ்வொரு மந்த் எண்டுமே நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அந்த மந்தோட இம்பார்ட்டண்ட்டான டேஸ் அண்ட் இட்ஸ் தீம்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ செப்டம்பரோட இம்பார்ட்டண்ட்டான டேஸ் அண்ட் தீம்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதை மட்டும் பார்த்தா போதும். மிச்சது கேட்டால் கூட ஆப்ஷன் எலிமினேஷனாக நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணிடலாம். ஸோ நிறையா விஷயங்களை படிக்கிறத விட கொஞ்சம் படித்தா கூட என்ன பண்ணணும், தெளிவாக படிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செப்டம்பர் 1 to 7 இந்த வீக்கை வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா நியூட்ரிஷன் வீக் அப்படின்னு சொல்லி அப்சர்வ் பண்றோம். நியூட்ரிஷன் வீக். ஸோ எதனால இதை வந்து நம்ம நியூட்ரிஷன் வீக்கா அப்சர்வ் பண்றோம்? எதனால அப்படின்னா, அதாவது நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நியூட்ரிஷன் ரிச் ஃபுட்டை வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இப்போ நமக்கு அது பிரச்சனை இல்லை, பட் ஸ்டில் நம்ம ஊர்ல கூட நம்மளோட கண்ட்ரீஸ்ல நம்மளோட பக்கத்து நெய்பர்ஹுட்ஸ்ல வந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய சில்ட்ரன் வந்து என்ன பண்றாங்க, மால் நரிஸ்டா வந்து இறந்து போறாங்க. ஸோ அதெல்லாமே தடுக்கணும், சாப்பாடுன்றது ரொம்ப நியூட்ரிஷன் ரிச்சா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்காக தான் செப்டம்பர் 1 to 7 we are observing நியூட்ரிஷன் வீக். ஓகேவா? அடுத்து பாருங்க 8th of September. 8th செப்டம்பர் நம்ம என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே. இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே, லிட்ரஸி சம்திங் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஸோ எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல். எஜுகேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹியூமன் ரைட், கான்ஸ்டியூஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எஜுகேட்டடா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றதுக்கு தான் இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே வந்து அப்சர்வ் பண்றோம். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டிங் லிட்ரஸி ஃபார் அ வேர்ல்ட் இன் டிரான்சிஷன். ப்ரமோட்டிங் லிட்ரஸி for a world in transition. ஓகேவா? in transition. building this foundation for sustainable peaceful society. ஓகேவா? building literacy for a sustainable and peaceful societies. Peaceful societies. ஸோ செப்டம்பர் 8 வந்து நம்ம என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் லிட்ரஸி டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ப்ரமோட்டிங் லிட்ரஸி ஃபார் அ வேர்ல்ட் இன் டிரான்சிஷன், பில்டிங் லிட்ரஸி ஃபார் அ சஸ்டைனபிள் அண்ட் பீஸ்ஃபுல் சொசைட்டி. ஓகேவா? ஸோ அடுத்து இம்பார்ட்டன்டான டே பார்த்தோம் அப்படின்னா 15th செப்டம்பர். 15th செப்டம்பர் என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ஓகேவா? டெமோக்ரஸி. International Day for Democracy. ஸோ டெமோக்ரஸி அப்படிங்கிறப்போ மக்களுக்காக மக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு அரசாட்சி. ஓகேவா? மக்களுக்காக மக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மக்களாட்சி. அரசாட்சி கிடையாது, ஆமா, மக்களாட்சி. ஸோ இன்டர்நேஷனல் டே ஃபார் டெமோக்ரஸி தான் என்ன பண்றோம் நம்ம 15th செப்டம்பர் அப்சர்வ் பண்றோம். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் பிரஸ் ஃப்ரீடம் ஃபார் டெமோக்ரஸி. Protecting press freedom for democracy. ஸோ நீங்க வந்து படிச்சுட்டு கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கிறப்போ நீங்க ஆன்லைன்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலா ஒவ்வொரு இயரோட ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான டே என்ன, அந்த டேக்கு ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் தீமை வந்து செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இன்டர்நேஷனல் டே ஃபார் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்னது? மக்களுக்காக மக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மக்களாட்சி. மக்களுக்காக ஃப்ரீடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல லீடரா அவங்களே செலக்ட் பண்ணி டெமோக்ராட்டிக்கா வாழ்றாங்க. இந்தியா இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. பட் அதோடைய தீம் பாருங்க, ப்ரொடெக்டிங் பிரஸ் ஃப்ரீடம் ஃபார் டெமோக்ரஸி. அப்ப அந்த இடத்துல பிரஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இன்வால்வ் பண்றாங்க. அப்ப பிரஸ் ஃப்ரீடம்க்கும் டெமோக்ரஸிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அடுத்து 16th of September.
16th செப்டம்பர் 16th செப்டம்பர் என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ஓசோன் டே. வேர்ல்டு ஓசோன் டே. ஓசோன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அட்மாஸ்பியரிக் லேயர். அதுல ஓட்டை விழுந்ததுனால சன்னோட இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து டைரக்ட்லி அஃபெக்டிங் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா மான்ட்ரியல் புரோட்டோகால். மான்ட்ரியல் புரோட்டோகால் ஃபிக்ஸிங் தி ஓசோன் லேயர். ஃபிக்ஸிங் தி ozone layer and reducing climate change. Reducing climate change. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் ozone is acting as a protection layer for the earth. Since it's depleting, the earth ஓட climate வந்து என்ன ஆகுது, பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. நாட் ஓன்லி climate but also weather. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு பர்டிகுலர் தீம் வந்து நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க 21st செப்டம்பர். 21st செப்டம்பர் என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா அல்சைமர்ஸ் டே. அல்சைமர்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா நெவர் டூ இயர்லி never too late. Never too early, never too late. ஓகேவா? ஸோ அல்சைமர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுமா, இட்ஸ் a disease. இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா never too clearly, never too late. இந்த ஒரு பர்டிகுலர் டே ஏன் அப்சர்வ் பண்றாங்க, அல்சைமர் டிசீஸ் ரொம்ப எஃபெக்டிவானது. அதால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பீப்புள் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது. இட் ஷுட் கிரியேட் சம் அவேர்னஸ் அமாங் த பீப்புள். அந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, எப்படி ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை பப்ளிக் மத்தியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் 21st செப்டம்பர் we are observing Alzheimer's disease, Alzheimer disease day. And this year theme என்ன அப்படின்னா never too early, never too late. அடுத்து பாருங்க 22nd செப்டம்பர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டே. 22nd செப்டம்பர் என்ன டே அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்ட் ரோஸ் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஸோ ரோஸ் டே அப்படின்னா நம்ம ரோஜா பூக்காக ஒரு டே செலிப்ரேட் பண்றோம், அப்சர்வ் பண்றோம்னு நினைச்சுக்க கூடாது. இந்த ஒரு பர்டிகுலர் டே எதுக்காக செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ். ஓகேவா? வெல்ஃபேர் ஆஃப் கேன்சர் பேஷண்ட்ஸ். பொதுவாகவே இப்போ அல்சைமர் டே அப்படின்னா அல்சைமர் டிசீஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீஸ் டே அப்படின்னா ப்ரமோட் பீஸ். ஓகேவா? அமைதியை வந்து நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த பேர்லயே நமக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த இடத்துல பாருங்க 22nd செப்டம்பர் வேர்ல்டு ரோஸ் டே அப்சர்வ் பண்றோம். ரோஸ் டே எதுக்காக அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. ஓகேவா? இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா லவ் லைஃப், லவ் லைஃப் and hope. Love, life and hope. Love, life and hope. அடுத்து பாருங்க 23rd செப்டம்பர். 23rd செப்டம்பர் என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ். இன்டர்நேஷனல் டே ஆஃப் சைன் லாங்குவேஜஸ். கையால பேசிப்பாங்க இல்லையா, ஸோ சைன் லாங்குவேஜஸ் அதோட இன்டர்நேஷனல் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா சைன் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜஸ் யுனைட் அஸ், யுனைட் அஸ், சைன் லாங்குவேஜஸ் யுனைட் அஸ். அடுத்து பாருங்க 26th செப்டம்பர். 26th செப்டம்பர் என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்றோம்னா டே ஆஃப் டெஃப். டே ஆஃப் டெஃப். டே ஆஃப் டெஃப். இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ ஆக்சுவலி தெர் வாஸ் நோ தீம் அஸ் ஆஃப் நவ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க 27th செப்டம்பர். 27th செப்டம்பர் என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்ட் டூரிசம் டே.
வேர்ல்டு டூரிசம் டே வந்து அப்சர்வ் பண்றோம் 27th செப்டம்பர். அடுத்து 28th செப்டம்பர். 28th செப்டம்பர் என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்றோம்னா வேர்ல்டு மேரிடைம் டே வந்து அப்சர்வ் பண்றோம். வேர்ல்டு மேரிடைம் டே வந்து அப்சர்வ் பண்றோம். அதே மாதிரி அகைன் 28th செப்டம்பர்ல வேர்ல்டு ரேபிஸ் டேயும் நம்ம அப்சர்வ் பண்றோம். ஓகேவா, ரேபிஸ் டேயும் நம்ம அப்சர்வ் பண்றோம். அடுத்து பார்த்தோன்னா 29th செப்டம்பர். 29th செப்டம்பர் என்ன இம்பார்ட்டன்டான டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ஹார்ட் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஹார்ட் டே வந்து அப்சர்வ் பண்றோம். ஓகேவா, அண்ட் 4th சண்டே ஆஃப் எவ்ரி செப்டம்பர். ஓகேவா, 4th சண்டே ஆஃப் எவ்ரி செப்டம்பர் வந்து என்ன டே அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா வேர்ல்டு ரிவர்ஸ் டே வந்து அப்சர்வ் பண்றோம். வேர்ல்டு ரிவர்ஸ் டே. வேர்ல்டு ரிவர்ஸ் டே. ரிவர்ஸ் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ நதிகளோட முக்கியத்துவத்தை வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா, ஸோ these are all the important days that we should remember in September month alone. Hope this session is useful and thank you for watching.